இப்ப இந்த பாசுரத்துல ஒரு சொல்லையும் பாருங்க. முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன வளப்பெரிய ஆரமுதை. இது ஒன்னொன்னையும் வச்சு போற்றி போற்றின்னு சேர்த்துண்டா போறோம். இதுக்கு மேல ஒண்ணு நாம இப்ப பாட வேண்டியதே கிடையாது. இப்ப என்ன தப்பா படுறதுன்னா, ஏற்கனவே சஹஸ்ரநாம சம்ஸ்கிருதத்துல வச்சுக்கிறாளா, அந்த சம்ஸ்கிருதத்தை தமிழா மொழி பெயர்த்து எழுதி தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றார். வரவே வராது, தப்பாயிடும். சம்ஸ்கிருத சொல்ல அந்த சொல்லாவே தான் இருக்கணும். அத நம்ம ஞானத்தை வச்சுன்னு தமிழாக்க பார்த்தோம்னா அது சரியா வராது. அப்ப தமிழ்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடான்னு கேட்க வேண்டாம், கண்டிப்பா பண்ணணும். ஆனா தமிழ் சப்தம் எதை வச்சுக்கணும் தெரியுமா? அதுக்குன்னு ஆழ்வார்கள் பாசுரம் பாடியிருக்காலும் இல்லையா, அதுல இருக்கிற சொற்களை எடுத்தெடுத்து போற்றின்னு சேர்த்துனுட்டா போறோம். அப்பதான் அர்த்தம் சரியா வருமே தவிர சம்ஸ்கிருதத்தை நாம தமிழாக்க பார்த்தோம்னா இவனுக்கு ஞானம் போராது. மகரிஷிகள் சாத்தின திருநாமத்தை மொழி பெயர்க்கிறதுக்கு நமக்கு எங்கேயான ஞானம் போருமா? அதனால தேவையில்லாத இடத்துல கையை வைக்கவே கூடாது. தேன் கூட்ட கலைக்கிறா போலே அது இருக்கிறபடி இருக்கட்டும். இதை வச்சுக்கலாமே. முளைக்கதிரே போற்றி, குறுங்குடியுள் முகிலே போற்றி, மூவா மூலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதே போற்றி, அரங்கமேயவனே போற்றி, அந்தணனே போற்றி சொன்ன